பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். Lamentations chapter 3 verse 25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். The Lord is good to those who wait for him, to the soul who seeks him. ஹல்லேலூயா. வேத வசனத்தின் மூலமாக இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருக்கிறவர்களும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே எப்பொழுதும் நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து தரணும்னு சொல்லி நம்ம அவருக்காக எல்லாவற்றையும் பொறுமையோட காத்திருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய சமூகத்துல போய் நம்ம செபிக்கின்ற பொழுது அவரை நம்ம பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், அவரோட பேசணும்னு சொல்லி காத்திருக்கிறோம் அப்படின்னா, வேதவசனம் சொல்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்வார். அவர் நல்லவர். அவர் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிறவர்களாக, உண்மையாக கர்த்தரை தேடுகிறவர்களாக, அவருடைய பிரசன்னத்துல காத்திருக்கிறவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்வார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, பிள்ளைங்க உங்களுடைய சமூகத்துல வந்து காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. உங்களையே ஆண்டவரே இயேசப்பா தேடுறாங்க, உங்களை நேசிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இயேசப்பா அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, எல்லா குறைவுகளையும் நீக்கி போடுங்க, நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அவரை தேடுகிறவர்களாக இருக்கிற உங்களுக்கு அவருடைய பலனை கொடுக்கிறார். இந்த நாள்ல நீங்க அநேக காரியங்களை எழும்பி செய்ய போறீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் அநேக காரியங்கள் செய்ய கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களும் நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்படுவார். God bless you. Have a blessed day.